ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆஃப்ஷோர் உள்ளே என்ட்ரு ஆக முடியுமா அப்படின்னு. தாராளமாக ஒர்க் பண்ணலாம், ஆஃப்ஷோர் அவங்களால போக முடியும். ஆனால் சில விஷயம் அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன மாதிரியான சில விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது ஆன்ஷோர் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க 8 hours டியூட்டி தான் இருக்குது அவங்களுக்கு. மார்னிங் ஒரு 7 o'clock ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈவினிங் ஒரு 3 o'clock முடிஞ்சிடும். அதனால் அவங்களுக்கு ஒரு 8 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ். அந்த 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு போகும்போது ஒர்க்கிங் கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களுக்கு ஓவர் டைம் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஒரு 4 hours அந்த மாதிரி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் 6 hours கொடுப்பாங்க. ஸோ 12 hours இல்லைன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி. அதே மாதிரி என்ன மாதிரியான ஒர்க் அந்த டைம் வருது அதை பொறுத்து. அதனால் அதுவே நீங்கள் ஆஃப் ஷோர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்க 12 hours அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸே 12 hours இருக்கும். ஸோ காலையில் அவங்க ஒரு 6 o'clock ஒர்க் எடுத்தாங்கன்னா ஈவினிங் அவங்களுக்கு 6 o'clock தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 12 hours 14 hours 15 hours கூட போகும். அதனால் ஆஃப் ஷோர் எம்ப்ளாயீஸ்க்கு ஓவர் டைமோட காம்பன்சேஷன்ஸ் அதிகமாக கிடைக்காது. அப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிது அப்படின்னாங்கன்னா, ஆன்ஷோரில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே ஹாலிடே கொடுத்துருவாங்க கல்ஃப் கண்ட்ரீஸில். சாட்டர்டே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனியோடைய பொறுத்தது. அதனால் கிளைண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோம்னா சாட்டர்டேஸ் அண்ட் லீவ் கிடைக்கும். இல்லை கிளைண்ட் இல்லை, நம்ம செகண்ட் மென்னோ இல்லைன்னா கான்ட்ராக்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரின்னும்போது அவங்களுக்கு வீக்லி ஃப்ரைடே மட்டும்தான் ஆஃப் கிடைக்கும். அப்போ மீதி இருக்கிற அந்த 6 days அவங்களுக்கு ஒர்க்கிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அவங்க 1 month தான் உங்களுக்கு லீவு கிடைக்கும். அந்த 1 month மட்டும் பெய்டு வெக்கேஷனாக இருக்கும். பட் நீங்கள் ஆஃப் ஷோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரேங்கிங்க்கும் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணுறோம், அடுத்தது என்ன மாதிரியான ஒர்க்கில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க லீவ் அலோகேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொட்டேஷன் பேசிஸ் தான் ஆஃப் ஷோர் வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 21 சைக்கிள் வரும். 21 days ஒர்க் பண்ணலாம், 21 days லீவ் கிடைக்கும். சில இதில் 28 வரும். சிலது பார்த்தீங்கன்னா 3 month ஒர்க் பண்ணணும், 1 month லீவு. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போது ஆன்ஷோர் உங்களுக்கு 8 hours டியூட்டி, அதுக்கு மேலே போகும்போது அது ஓவர் டைம் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆஃப் ஷோர் உங்களுக்கு 12 hours டியூட்டி இருக்கும். அதில் உங்களுக்கு வீக் ஆஃப் வராது. இவங்களுக்கு ஃப்ரைடே ஆஃப் வராது, சாட்டர்டே லீவ் வராது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஷோரில் இருக்கோமோ அத்தனை நாளாக ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும். இன்னொன்று ஆன்ஷோரில் இப்போ ஒரு டீம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கேஸ் டர்பைனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அந்த கேஸ் டர்பைனில் ஏதோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னும்போது அடுத்த டீம் நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் டீமை நம்ம அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க சப்ஸ்டிடியூட்டாக ஒரு 2 பேரோ 3 பேர் அனுப்புவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் டீமை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், ஒர்க்கும் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்கலாம். பட் ஆஃப் ஷோர் அப்படி கிடையாது. ஒரு ரொட்டேஷனில் ஒரு மினிமம் குரூ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த குரூ தான் ஃபுல்லாகவே அந்த ஒர்க் பண்ணணும். அதனால் கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் ஆன்ஷோரில் 2 பேர் ஒர்க் பண்ணுற வேலை ஆஃப் ஷோரில் ஒரு ஆள் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரேஷனும் அதிகமாக இருக்கும், டஃப் நேச்சராக இருக்கும். இன்னொன்று ஆன்ஷோரில் நீங்கள் கேமரா ஃபோன் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரேர் கேஸ் அது. பட் யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். 8 hours முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம ரூம் போயிடலாம். அந்த சோஷியல் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் ஆன்ஷோரில். பட் நீங்கள் ஆஃப் ஷோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் லைஃப்ன்றதே கிடையாது. ஓகேவா? அது ஃபுல்லாகவே ஒர்க் லைஃபாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற முடிஞ்சுட்டு நீங்கள் நேராக உங்கள் அக்காமடேஷன் போய்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வரா மாதிரி இருக்கும். எல்லா ஆஃப் ஷோர்லேயும் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோன் ஸ்ட்ரிக்ட்லி பேன் பண்ணிடுவாங்க. அதனால் எங்கேயுமே நீங்கள் ஆஃப் ஷோரில் ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது, கேமரா ஃபோன். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா லீகல் ஆக்ஷன் சிவியராக எடுப்பாங்க. அதனால் இது எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா எல்லா கம்பெனிக்கும் இது அவங்க ப்ரோட்டோக்காலாக வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குன்னா, இங்கே இப்போது 2 டிவிஷனாக இங்கே பிரிச்சுருப்பாங்க. ஆஃப் ஷோரில் உங்களுக்கு சம்டைம்ஸ் 2 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க ஸ்டாட்டிக் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க மெக்கானிக்கலில், இன்னொருத்தவங்க ரொட்டேட்டிங் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அதனால் இந்த பம்பு, கம்ப்ரஸர் எதெல்லாம் மோஷன், எதெல்லாம் ரன்னிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பம்பு, கம்ப்ரஸர், ஸ்டீம் டர்பைன், கேஸ் டர்பைன், அதுக்கப்புறம் கம்ப்ரஸர்ஸ், ஃபின் ஃபேன்ஸ்,
இதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸில் என்ன வரும் அப்படின்னம்னா, ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், காலம்ஸு, ட்ரம்ஸு, வெசல்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வரும். வால்ஸு, இந்த மாதிரியான இது வந்து அவங்க பார்ப்பாங்க. அதனால் ஸோ இதில் வந்து கேட்டகரிஸாக பிரிக்கிறதுனால யாரோடைய ஸ்கோப் என்ன மாதிரி ஒர்க்கோ அந்த ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸில் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ இதோடைய ஒர்க் ஆஃப் நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஆஃப்ஷோரில் அப்படின்னா, ஆப்ரேஷன் டீம் தான் வந்து மதர் ஆஃப் த டீம். அவங்க தான் வந்து ஆஃப்ஷோரை வந்து லீட் பண்ணுறது அவங்க தான். ப்ரொடக்ஷன் டீம் சொல்லலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஆப்ரேஷன் டீம் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஒர்க் பர்மிட் வந்து கன்சர்ன்டு மெயின்டெனன்ஸுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் கேட்டகரியாக இருக்கிற ஆப்ரேஷன் சூப்பர்வைசர் தான் வந்து பர்மிட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்க தான் கொடுப்பாங்க, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்க தான் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்க தான் கொடுப்பாங்க. இது நம்ம பவர் பிளான்ட்டில் வந்து கண்ட்ரோல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம ஆஃப்ஷோரில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஆட்டோமேஷன் குரூப்ஸு, அதெல்லாம் இந்த சென்சார்ஸு, கேஜஸ், டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ண இடத்துல ஏதாவது ஃபால்ட்டி இருந்துச்சுன்னா இவங்க வந்து அதை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே இஷ்யூவிங் அத்தாரிட்டி வந்து அவங்க, எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி வந்து அந்த மெயின்டெனன்ஸ் டீமு. அப்போ அந்த பர்மிட் வந்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து போயிட்டு அதை எக்ஸிக்யூட்டிங் பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே டீஎனர்ஜைஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாகவே வந்து ஐசோலேஷன் கொடுத்துருவாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு வந்து ஐசோலேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு பம்பு மெயின்டெனன்ஸ் எடுக்கணும்னா அந்த பம்போடைய கனெக்டடாக இருக்கிற அந்த மோட்டார் வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ப்ராசஸ் ஐசோலேஷன் கொடுப்பாங்க. அவங்க ப்ராசஸ் ஐசோலேஷன், சக்ஷன் வால், டிஸ்சார்ஜ் வால் இதெல்லாம் பண்ணிவிட்டு, வெண்ட் வால் ஓப்பன் பண்ணிவிட்டு, ட்ரைன் வால் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஜீரோ எனர்ஜிசேஷன் பண்ணுற மாதிரி எல்லாமே ட்ரைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சம் காம்ப்ளிகேட்டட் டாக்ஸிக்கான சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னும் போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ரஜனை வச்சு பர்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பர்ச் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது வந்து கேஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட்டாக அந்த சிஸ்டமும் வந்து சேஃப் டு ஒர்க்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணுவாங்க. இது ஓகே அப்படின்னதுக்கப்புறம் இந்த ஆஃப்ஷோர் டீம், மெயின்டெனன்ஸ் டீம் போயிட்டு அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு போய் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பவர் பிளான்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஹேமரிங் இருக்குது, ஹேமர் இருக்குன்னா கூட ஓகே. பட் ஆஃப்ஷோரில் எந்த ஒரு டூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் டூல் யூஸ் பண்ண முடியாது. நான் ஸ்பார்க்கிங் டூல்ஸ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸ்பார்க்கிங் டூல்ஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணோம்னா அது வயலேஷன் ஆஃப் சேஃப்டி. அதனால் ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதனால் 100% அந்த மாதிரி டூல்ஸ் அவங்க வந்து அங்கே இருக்காது. ஸோ சேஃப்டியில் ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோவில் வந்து நம்ம சேஃப்டியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது இதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் டீமை வந்து அங்கே போய் அதை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டீம் வந்து அந்த பம்பை வந்து இப்போ சீல் போயிடுச்சு, பேரிங் போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பம்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒர்க் ஷாப்பில் வச்சு அந்த டீமே அந்த பியரிங்கு, சீல் எல்லாமே எந்த டீம் கழுத்துனாங்களோ, டிஸ்மேண்டில் பண்ணாங்களோ அவங்க தான் ஃபுல் இன்சார்ஜ். இது அவங்களே வந்து இதை அசம்பிள் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து பாக்ஸ் அப் பண்ணணும். பட் இது ஆன்ஷோரில் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஆன்ஷோர் வந்து எப்படின்னா ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெயின்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க நிறைய வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைனர் ஒர்க்கு, மைனர் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து அவங்க ஃபீல்டில் எடுத்து பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஓவர்ஹாலிங் வருது அப்படின்னும் போது டிஸ்மேண்ட்லிங் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. டிஸ்மேண்ட்லிங் பண்ணிவிட்டு அவங்க வந்து சேஃபாக வந்து ரிக்கிங் டீமை வச்சு பம்போஸ்க்கு அமைச்சிடுவாங்க. அதுதான் வந்து ஒர்க் ஷாப். அங்கே அமிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் குரூ வந்து வெயிட் பண்ணும். அந்த குரூ என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது பேக் டு அந்த கன்சர்ன்டு குரூப்புக்கு போவோம். யார் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணாங்களோ அவங்களே வந்து அசம்பிளிங் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. மறுபடியும் நம்ம எதுக்காக ஐசோலேஷன் கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து டீஐசோலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ப்ராசஸை வந்து அவங்க வால்வின் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே ஒரு டீம் வரும். அந்த டீம் தான் வந்து கண்டிஷன் மானிட்டரிங் டீம். அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிரிட்டிக்கலான ஒர்க் அவங்களுக்கு. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க தான் வந்து சர்வே பண்ணுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட் வந்து வைப்ரேஷன் எப்படி இருக்குது, எசன்ட்ரிசிட்டி எப்படி இருக்குது, எக்யூப்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. வைப்ரேஷன் வந்து எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, இல்லை எல்லாமே வந்து அவங்க வந்து ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம லாங் ரனுக்கு வந்து கொண்டுட்டு போக முடியும். அதனால் ஆஃப்ஷோர் வந்து ரொம்ப டஃப்பான ஒர்க்கு தான். அந்த ஃபிசிக்கல் ஃபிட்டு ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னோம்னா ஆஃப்ஷோரில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம்.
ஒன்று. செகண்ட் வந்து ஒரே ஆர்கனைசேஷனில் வந்து லாங் டைமாக வந்து ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க. ஏன்னா நிறைய கல்ஃபில் வந்து நான் பார்த்தது வந்து எப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டாங்கன்னா உள்ளே உட்காந்து அதுலேயே வந்து ஒரு 15-20 இயர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து பொசிஷனும் பெருசாக சேஞ்ச் ஆகாது, அதே நேரத்தில் பே ஸ்கேலும் வந்து பெருசாக வராது. அதனால் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுங்கள், என்டையரான நாலேஜ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நாலேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து பொசிஷனும் மாறும், அதே நேரத்தில் உங்கள் பே ஸ்கேலும் மாறும். அதனால் ஒரு சின்ன பிரேக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ வந்து உங்களை வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட் எடுத்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நான் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சேனல் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.